வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜெனி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹபரனவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழப்பு. ககவத்தை இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் கைது. சிரியாவின் பாபா அமர் பகுதியின் சேதங்களை அகற்றும் நடவடிக்கைகளில் சிரிய படையினர்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். ககவத்த கொட்டஹெதன பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர்களில் பெண் ஒருவரும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். காவத்தையில் அண்மையில் இடம்பெற்ற இரட்டை கொலையுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களை குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். அவர்களில் பெண்ணொருவரும் அடங்குகின்றார். அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை இன்று வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்கு எமக்கு உதவி செய்த அனைத்து தரப்பினர்களுக்கும் நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். போலீசார் குறித்த விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் என்பவற்றுக்கு இந்த விசாரணைகள் மூலம் பதிலளித்துள்ளோம். மேலதிக விவரங்களை இன்றைய தினம் வெளியிடுவதற்கு எண்ணியுள்ளோம். සාර්ථක විමර්ශනය තුළින් ඔප්පු කරලා තියෙනවා. මේ සියලු තොරතුරු අපි අද දවස් ඇතුළතදී වැඩිදුරටත් පරිකිරීමට බලාපොරොත්තු වෙනවා. அண்மையில் கொலை செய்யப்பட்ட தாய் மற்றும் மகள் ஆகியோரின் சடலங்கள் அவர்கள் உயிரிழந்து சில தினங்களுக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டன. இரத்தினபுரி நகர மகளிர் பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த காவத்தை கொட்டகத்தென பகுதியைச் சேர்ந்த 18 வயதான மாணவி ஒருவரும் அவரின் தாயாருமே கொலை செய்யப்பட்டிருந்தனர். தாயாரின் சடலம் வீட்டுக்குள் காணப்பட்டுள்ளதுடன் வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மாணவியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இனங்காணப்பட்டதை அடுத்து நேற்று மாலை காவத்தை கொட்டகைத்தன பகுதியில் அமைதியின்மை நிலவியது. இதன்போது போலீசாரினால் விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரின் வீடு உட்பட்ட 4 வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டன. கொட்டகவெல பிரதேச அரசியல்வாதி ஒருவருடைய வீட்டின் மீதும் தீ வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடு கொலை செய்யப்பட்ட மகள் மற்றும் தாயாரின் வீட்டுக்கு அருகிலே அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேற்று மாலை காவத்தை நகரில் கூடிய சிலர் வீதிகளில் டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹபரண பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்ததோடு மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். திருகோணமலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரி ஒன்று மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் குறிப்பிட்டனர். இன்று அதிகாலை 3:30 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றது. திருகோணமலை கொழும்பு வீதியில் அரிசி ஏற்றிச் சென்ற இந்த லொரி ஹபரண 137வது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் வீதியை விட்டு விலகி மரத்துடன் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் லொரியில் பயணித்த 22 வயதான சாரதி மற்றும் 27 வயதான மற்றொரு இளைஞர் ஆகியோரை உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர் தந்திரிமலை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சாரதி நித்திரையில் ஆழ்ந்தமையினால் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தெஹிவளை மேம்பாலத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்து காரணமாக தீப்பற்றிய கார் ஒன்று முற்றாக சேதமடைந்துள்ளது. கல்கசியிலிருந்து பயணித்த கார் ஒன்றும் கொழும்பிலிருந்து சென்று கடற்படைக்கு சொந்தமான கேப் வாகனம் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் குறிப்பிட்டனர். கார் கேப் வாகனத்தை முந்திச் செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தின் பின்னர் கார் தீப்பற்றியுள்ளது. தெஹிவளை கல்கிசி தீயணைப்பு பிரிவினரால் காரில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த விபத்தினால் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை. தீயினால் சேதமடைந்த காரில் கண்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 4 வரை பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் சர்வதேச விவகாரங்கள் மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அமைச்சர் இந்த கருத்தினை குறிப்பிட்டதாக BBC உலக செய்தி சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமை விவகாரங்கள் தொடர்பில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்காவினால் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கூறப்படும் பிரேரணைக்கு எதிராக தென்னாப்பிரிக்க நாடுகளின் ஆதரவை திரட்டும் நோக்கில் அமைச்சர் GL பீரிஸ் ஆப்பிரிக்க கண்டத்திற்கான விஜயத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் ஒரு கட்டமாக தென்னாப்பிரிக்கா சர்வதேச விவகாரங்கள் மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைச்சருடன் வெளிவிவகார அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக BBC செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைதியானதும் நிலையானதுமான அரசியல் தீர்வு ஒன்று இலங்கைக்கு அவசியமாகும் என்று தென்னாப்பிரிக்காவின் சர்வதேச விவகாரங்கள் மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைச்சர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இதன் பொருட்டு ஆதரவு வழங்குவதற்கும் தமது நாட்டின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் தென்னாப்பிரிக்கா தயாராக இருக்கின்றது என்றும் அந்த நாட்டு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாக BBC உலக சேவை வெளியிட்டுள்ள செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தூர நோக்கற்ற செயற்பாடுகள் காரணமாக பல நட்புறவு நாடுகள் வெறுப்படைந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய குறிப்பிடுகின்றார். குருநாகலில் நேற்று நடைபெற்ற வாய்ப்பு ஒன்றின் போதே அவர் இதனை கூறினார். குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்கவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட மின் விநியோக திட்டங்களை திறந்து வைப்பதற்காக இந்த வைபவம் நேற்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேச பெற்றாளர்களை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றும் காலம் ஒன்று உருவாகியுள்ளது. எந்த விதத்திலாவது நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படுமாயின் நாம் அதற்கு இடமளிக்க மாட்டோம். ஜெனீவா செல்வதனால் நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படுமாயின் அதனையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எனினும் இந்த விடயங்களின் ஊடாக இன்று நாட்டில் காணப்படுகின்ற பாரிய பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்கு அவர்கள் முற்படுவார்களாயின் அதனை தவறான செயற்பாடாகவே நாம் கருதுகின்றோம். மக்களை ஏமாற்ற முற்படுகின்றனர். துரதிருஷ்டவசமாக இன்று எமது நட்புறவு நாடுகளை பகைத்துக் கொண்டுள்ளோம். எவ்வாறாயினும் மனித உரிமைகள் தொடர்பிலும் ஊடக சுதந்திரம் தொடர்பிலும் பேசுவார்களாயின் அவர்கள் மீது புலி முத்திரையை பதிக்கின்றனர். அதனால் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அதனை சுட்டிக்காட்டுகின்றோம். சண்டியர்கள் போல் செயற்படுவதன் ஊடாக அதனை முன்னெடுக்க முடியாது. ராஜதந்திர ரீதியில் செயற்பட வேண்டும். என் மீது ஒழுக்காற்று விசாரணைகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றனர். குருநாகல் தொகுதி அமைப்பாளர் பதவியும் இல்லாமல் போயுள்ளது. இம்முறை அமைப்பாளர் பதவி வழங்கப்படவில்லை. ஒழுக்காற்று விசாரணைகளின் ஊடாக என்னை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முயற்சிக்கின்றனர். எனினும் இலகுவாக என்னை கட்சியிலிருந்து நீக்க முடியாது. ஏனென்றால் நாம் மக்களுடனேயே இருக்கின்றோம். மக்களாலேயே என்னை நீக்க முடியும். மக்களுக்கு என் மீது விருப்பமில்லை என்றால் அடுத்த தேர்தலின் போது என்னை தெரிவு செய்ய மாட்டார்கள். எனினும் கட்சி தலைவரால் என்னை நீக்க முடியாது. இதேவேளை தொடங்கசிலிருந்த கல்கொட விகாரையில் புதிதாக நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ள கட்டிடத்திற்கான அடிக்கல்லை கரு ஜெயசூரிய நாட்டி வைத்தார். மிருகங்களை பரிமாற்றும் திட்டத்தின் கீழ் ஜப்பானால் இலங்கைக்கு 2 கங்காருகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய மிருகக்காட்சி சாலைகள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இந்த கங்காரு குட்டிகள் இவ்வார இறுதியிலிருந்து தெஹிவளை மிருகக்காட்சி சாலையில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட உள்ளதாக அதன் பணிப்பாளர் ஆஸ்வர சேனாங்க குணரத்ன கூறினார். தெஹிவளை மிருகக்காட்சி சாலையிலிருந்து கங்காரு ஒன்று உயிரிழந்ததோடு மற்ற கங்காரு நோய்வாய்ப்பட்டமையினால் பார்வையாளர்களுக்கு கங்காருக்களை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போயிருந்தது. ஜப்பானின் நகோயா மிருகக்காட்சி சாலையிலிருந்து இந்த 2 கங்காருக்களும் நாட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மிருகக்காட்சி சாலைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். புதிய கங்காருக்களுடன் கடற்சிங்கம் ஒன்றும் மிருகக்காட்சி சாலைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் ஹாஷ்வர சேனாங்க குணரத்னம் மேலும் தெரிவித்தார். சிபி கிண்ண சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிச் சுற்றின் தீர்மானமிக்க ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 3வது போட்டியில் 232 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி இலங்கை அணி துடுப்படுத்தாட ஆரம்பித்துள்ளது. அடலைட் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா அணி 49.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 231 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஆஸ்திரேலியா அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் மேத்யூ வேட் 49 ஓட்டங்களையும் டேவிட் வார்னர் 48 ஓட்டங்களையும் பெற்றிருந்த நிலையில் ஆட்டமிழந்தனர். ஆஸ்திரேலியா அணி ஒரு கட்டத்தில் 177 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து இக்கட்டை எதிர்நோக்கியிருந்தது. எனினும் 8வது விக்கெட்டுக்காக இணைந்த பிரெட்லி மற்றும் கிளின் மெக்கே ஆகியோர் 40 ஓட்டங்களை பகிர்ந்தனர். இலங்கை அணி சார்பாக பந்துவீச்சில் பெர்வஸ் மஹ்ரூப் மற்றும் ரங்கன ஹேரத் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் ஆஸ்திரேலியாவில் வைத்து இலங்கை அணி முதன் முறையாக தொடர் ஒன்றை வெற்றி கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. First ball wicket for Rangana Herath. Look at bowl him. This is turning out to be a great spell for Rangana. That's a loud shout. 2 sounds though. The finger has gone up. Well, David Hussey. He's not 100%. Chipped and gone. He goes onside this time and caught in the deep. Great boundaries. He's got him. It's hit the stumps. Lusakra.
It's taken in the deep. First ball. The local boy chipping one into the deep. Kulasekaran to wrap up the Australian. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.